வணக்கம். ஃபோர்சஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆந்திராவில் இருந்து மண் ஏற்றி வரும் லாரிகள் அதிவேகமாக செல்வதால் திருத்தணி பகுதியில் அதிகரிக்கும் விபத்துகள். உயிர் பலியும் அதிகரித்து வருவதால் சாலை விரிவாக்க பணியை விரைந்து முடிக்க வலியுறுத்தல். கரம்பக்குடி அரசு எண்ணெய் வித்து பண்ணையில் இருந்து முளைப்பு திறனற்ற நிலக்கடலை மூட்டைகள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக புகார். லாரியை சிறைப்பிடித்து நிலக்கடலை மூட்டைகளை இறக்கி விவசாயிகள் போராட்டம். ஆண்டிப்பட்டி மயிலாடும்பாறை ஒன்றிய அலுவலகத்தில் பயன்பாடற்று கிடக்கும் குப்பை சேகரிக்கும் பேட்டரி ஆட்டோக்கள் முறையாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். வாழை நாரில் 50க்கும் மேற்பட்ட கைவினைப் பொருட்களை தயாரிக்கும் பெண்கள். இயற்கை நார் குழுமத்தின் அசத்தல் தயாரிப்பு குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஆந்திராவில் இருந்து மண் ஏற்றி வரும் லாரிகள் அதிவேகமாக வருவதால் திருத்தணி பகுதியில் விபத்துகள் அதிகரிப்பதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியில் மாநில நெடுஞ்சாலை விரிவாக்க பணி நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஆந்திராவில் இருந்து மண் ஏற்றிக் கொண்டு தமிழ்நாட்டின் எல்லைப் பகுதியில் வரும் லாரிகள் அதிவேகமாக செல்வதால் விபத்துகளும் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருவதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கடந்த வாரத்தில் இந்த பகுதியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 5 பேர் பலியாகினர். மேலும் இவ்வாறு மண் ஏற்றி வரும் லாரிகள் நம்பர் பிளேட் இல்லாமலும் வேக கட்டுப்பாடு போன்ற எந்த விதிமுறையையும் பின்பற்றவில்லை என்றும் புகார் தெரிவிக்கும் வாகன ஓட்டிகள் விபத்துகளை தடுக்கவும் விதிகளை மீறும் லாரி ஓட்டுநர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் சாலை விரிவாக்க பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். திண்டிவனம் அருகே சுடுகாட்டுக்கு முறையான பாதை வசதி இல்லாததால் இறந்தவரின் உடலை வயல்வெளியில் தூக்கி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மயிலாடும்பாறை ஒன்றிய அலுவலகத்தில் குப்பை சேகரிக்கும் பேட்டரி ஆட்டோக்கள் பயன்படுத்தப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு மயிலை ஒன்றியத்தில் 18 ஊராட்சிகள் உள்ளன. மலை கிராமங்கள் அதிகம் உள்ள இந்த ஊராட்சிகளில் தற்பொழுது வரை துப்புரவு பணியாளர்கள் தள்ளுவண்டிகளில் தெரு தெருவாக சென்று குப்பைகளை சேகரித்து வருகின்றனர். இந்நிலையில் கடமலை மயிலை ஒன்றியத்தில் உள்ள 8 ஊராட்சிகளுக்கு 22 லட்சம் ரூபாய் செலவில் 8 பேட்டரி ஆட்டோக்கள் வழங்கப்பட்டன. இந்த பேட்டரி வாகனங்கள் பயன்படுத்தப்படாமல் கடந்த 3 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பேட்டரி ஆட்டோக்களை ஊராட்சிகளுக்கு வழங்காமல் வீணடிக்கப்பட்டு வருவதாகவும் புகார் தெரிவித்த சமூக ஆர்வலர்கள் அனைத்து ஊராட்சிகளுக்கும் பேட்டரி வாகனங்களை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வத்தலக்குண்டு அருகே கண்ணை கட்டிக்கொண்டு படம் வரைந்தும் ஒரே நேரத்தில் 2 கைகளால் எழுதியும் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே தனியார் பள்ளியில் மாணவர்கள் திறனை வெளிக்கொண்டு வரும் திறன் நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் மாணவி ஒருவர் கண்களை கட்டிக்கொண்டு நல்ல நட்பு வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற தலைப்பில் படங்களை வரைந்து அசத்தினார். இதேபோல் மற்றொரு மாணவன் தனது 2 கைகளாலும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான வாசகங்களை எழுதி தனது திறமையை வெளிப்படுத்தினான். மேலும் பல மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய நிலையில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மாணவர்களை வெகுவாக பாராட்டி உற்சாகப்படுத்தினர். நாமக்கலில் நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் 3900 பருத்தி மூட்டைகள் 92 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டது. நாமக்கல் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் வாரந்தோறும் பருத்தி ஏலம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வாரம் நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் பங்கேற்றனர். விவசாயிகள் கொண்டு வந்த 3900 பருத்தி மூட்டைகள் ஏலம் விடப்பட்டன.
பருத்தி மூட்டைகளை வியாபாரிகள் ஆர்வத்துடன் ஏலம் எடுத்தனர். இதில் RCH ரக பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு 7,991 ரூபாய் வரையிலும், சுரபி ரக பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு 9,200 ரூபாய் வரையிலும், மட்ட ரக பருத்தி குவிண்டாலுக்கு 4,989 ரூபாய் வரையிலும் ஏலம் போனது. மொத்தத்தில் 3,900 பருத்தி மூட்டைகள் 92 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மாணவர்கள் போலீசுக்கு உதவியாக குற்ற செயல்கள் குறித்து தகவல் அளிக்க அரூர் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் காவல்துறை உங்கள் நண்பன் என்பதை பள்ளி மாணவர்களுக்கு உணர்த்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அரூர் காவல் நிலையத்திற்கு பட்டறிவு பயணமாக அரசு பள்ளி மாணவர்கள் அழைத்து வரப்பட்டனர். அவர்களுக்கு காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. அரூர் காவல் நிலையத்தின் அமைப்பு, செயல்பாடுகள், பதிவேடுகள் பராமரிப்பு மற்றும் காவலர்களின் பணிகள் உள்ளிட்டவை குறித்து காவல் ஆய்வாளர் செந்தில் ராஜ்மோகன் மற்றும் உதவி ஆய்வாளர் சக்திவேல் ஆகியோர் மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தனர். தொடர்ந்து புதிய சட்டங்கள் குறித்தும், தங்களது பகுதியில் நடைபெறும் சட்டவிரோத செயல்கள், கள்ளச்சாராயம் காய்ச்சுதல், போதைப்பொருள் நடமாட்டம், திருட்டு உள்ளிட்ட குற்ற செயல்கள் குறித்து தகவல் தெரிந்தால் மாணவர்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவும் போலீசார் அறிவுறுத்தினர். ஆண்டிப்பட்டி சார் பதிவாளரை கண்டித்து ரியல் எஸ்டேட் சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் முத்துச்செல்வன் என்பவர் சார் பதிவாளராக இருந்து வருகிறார். அவர் பத்திரப்பதிவு செய்ய வருவோரிடம் கட்டாய லஞ்ச வசூல் செய்வதாக புகார் எழுந்துள்ளது. ஒரு சென்டிற்கு 25,000 ரூபாயும், 21 சென்ட் விவசாய நிலம் பதிவு செய்ய 50,000 ரூபாயும், அப்ரூவல் பெறப்பட்ட ஒரு சென்ட் நிலத்திற்கு 5,000 ரூபாயும் பல்வேறு வகையில் கட்டாய லஞ்சம் வசூலிக்கப்படுவதாக சார் பதிவாளர் முத்துச்செல்வன் மீது ரியல் எஸ்டேட் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். அலுவலகத்திற்கு வெளியே தனிநபர்களை நியமித்தும் அவர் லஞ்ச வசூலில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்குற சூழ்நிலை உருவாகி போச்சு. லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி விட்டுறாங்க. எந்த ஒரு பொதுஜனம் சப்ரிஜிஸ்ட்ரார்ட்ட இந்த பத்திரத்தை பதியணும்னு சொல்லி கேட்க போகும்போது, இது சம்பந்தமா நீங்க உங்க டாக்குமெண்ட் ரைட்டரை போய் பார்த்து பேசிக்கங்க, என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பிச்சு விட்ட பின்னாடி இந்த பத்திரத்துக்கு இவ்வளவு பணம் வேணும்ட்டு ஒரு தொகையை பிக்ஸ் பண்ணி அவங்க கூட்டா பண்ணிட்டு பெருந்தொகையை அடிச்சுட்டு போயிடுறாங்க. இதனால் கட்டாய லஞ்ச வசூலில் ஈடுபடும் சார் பதிவாளர் முத்துச்செல்வன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆண்டிப்பட்டி வட்டார ரியல் எஸ்டேட் சங்கத்தினர் அங்குள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த அரசு அதிகாரி சார் பதிவாளர் அராஜக முறையில் அந்த ஒட்டக்கூடிய அந்த நபரை புடுங்கிட்டு போயிருக்காங்க. அவர் அடிக்கவும் முற்பட்டிருக்காங்க. அப்போ இப்படி ஒரு கொடூரமான ஒரு தன்மை என்பது இப்போ இந்த பதிவாளருடைய நடவடிக்கை தான் இருக்கு. அடுத்து இந்த சார் பதிவாளர் அலுவலகம் ஸ்தம்பிக்கக்கூடிய விதத்தில் எங்களுடைய போராட்டம் இருக்கும். சார் பதிவாளர் முத்துச்செல்வனை கண்டித்து முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருப்பதாகவும் தெரிவித்தனர். ஃபோர்ஸ்டர்ஸ் ஹெட்கேஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் கோயில் கொடியேற்று விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் கோயில் பிரமோற்சவ பங்குனி தேரோட்ட விழா கடந்த 8ஆம் தேதி பெரிய கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து 8 திக்கும் கொடியேற்றும் விழா விமர்சையாக நடைபெற்றது. இதனையடுத்து சந்திரசேகரர் மற்றும் அம்பாள் பல்லக்கில் புறப்பாடு வீதி உலா வந்தது. பின்னர் 8 திக்கிலும் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியான பங்குனி தேரோட்ட வைபவம் மார்ச் 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூரில் செயல்பட்டு வரும் தனியார் மழலையர் தொடக்கப்பள்ளியின் 25ஆம் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது.
இந்த விழாவில் மாணவ மாணவிகள் கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் என ஆடி மகிழ்ந்தனர். மேலும் மேடையில் ஆடிக்கொண்டிருந்த குழந்தைகளுக்கு நடனத்தை நினைவூட்டும் வகையில் ஆசிரியர்கள் சைகை மூலமாக ஆடி காண்பித்தனர். விழாவில் பெற்றோர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பத்ரகாளியம்மன் கோவிலில் மகிஷாசுர மர்தனம் என்னும் கால்நடைகளை பலி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அந்தியூரில் 100 ஆண்டுகள் பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன் கோவில் உள்ளது. கடந்த வாரம் வியாழனன்று பூச்சாட்டுதலுடன் விழா தொடங்கிய நிலையில் மகிஷாசுர மர்தனம் என்னும் எருமைக்கிடா பலி கொடுக்கும் நிகழ்வு கோவில் குண்டம் அருகில் நடைபெற்றது. இந்த திருவிழாவில் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சைபர் கிரைம் குற்றங்கள் தொடர்பாக கல்லூரி மாணவ மாணவிகள் நடனமாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழகத்தில் சைபர் கிரைம் குற்றங்களை தடுக்கும் வகையில் பொதுமக்களிடையே தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சிவகாசி பேருந்து நிலையத்தில் தனியார் கண் மருத்துவக் கல்லூரி சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவியர் சர்க்கரை நோயால் ஏற்படும் விழித்திரை நோய் தொடர்பாகவும் சைபர் கிரைம் தொடர்பாகவும் ஆடி நடனமாடி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மாணவ மாணவியரின் விழிப்புணர்வு நடனத்தை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் செயல்பட்டு வரும் மின் பகிர்மான மேற்பார்வையாளர் அலுவலகம் முன்பு மின் ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டமானது மின் ஊழியர்கள் சங்கத்தின் ஈரோடு மண்டல செயலாளர் ஜோதிமணி தலைமையில் நடைபெற்றது. போராட்டத்தின் போது ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றும் பகுதி நேர பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது, காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புவது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. மேலும் இந்த போராட்டத்தில் ஈரோடு, சேலம், மேட்டூர், கோபி பகுதிகளைச் சேர்ந்த மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஒப்பந்த தொழிலாளர் போராட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் திருநாங்கூரில் உள்ள வன்புருஷோத்தமன் கோவிலில் திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இக்கோவிலில் கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகளும் வீதி உலாவும் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தேரில் எழுந்தருளிய பெருமாளை பக்தர்கள் மனமுருக வழிபட்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்த நிலையில் பாதுகாப்பு கருதி தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே ஆடுதுறையில் அமைந்துள்ள காளியம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு திரு நடன உற்சவம் கடந்த 17ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 100க்கும் மேற்பட்ட நாதஸ்வர கலைஞர்களின் மங்கள வாத்தியங்களுடன் அம்பாள் திருநடன உற்சவம் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசித்தனர். ஃபோர்ஸ்டர்ஸ் ஹெட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். திருவண்ணாமலையில் நடைபெற்ற வாலிபால் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டு அபாரமாக விளையாடினர். திருவண்ணாமலை மாவட்டம் மலப்பாம்பாடி ஊராட்சியில் உள்ள தனியார் பள்ளியில் மாவட்ட அளவிலான வாலிபால் போட்டி நடைபெற்றது. 14 வயதுக்கு உட்பட்டோருக்கான இப்போட்டியில் கீழ்பெண்ணாத்தூர், போலூர், வேட்டவலம், ஆரணி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பையும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது.
மண்டபத்தில் சர்வத்திற்கு ஸ்ரீராம் சார்